ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள். இது தமிழ் நாவல்களின் சங்கமம். வணக்கம், நான் உங்கள் பிரவீனா தங்கராஜ். எழுத்தாளர் ஷாய்ஷா அவர்களின் சந்திப்போமா நாவலை ஒளி வடிவில் கேட்டுட்ருக்கீங்க. இன்று நாம் கேட்க போகிறது அத்தியாயம் 6. காலம் யாருக்கும் காத்திராமல் இனிதே விடிந்தது. சூரியன் இரவு முழுவதும் இருந்த விரதம் கலைத்து தன் காதலை அடைந்த பரவசத்தில் அதன் கதிர்களால் தீண்ட வெட்கம் கொண்ட வானம் செக்கச் சிவந்தது. ஆனால் அஸ்வின் இன்னும் படுக்கையை விட்டு எழுந்த பாடில்லை. அவன் அலைபேசி அலறிய வண்ணம் அதன் பணியை செய்ய அஸ்வின் அவன் பணியை செவ்வனவே தொடர்ந்தான். அதை அனைத்தையும் கவனித்தவள், வெயில் மூஞ்சில விழுறது கூட தெரியாம எப்படி எரும மாடு மாதிரி தூங்குறான் பாரு இவனை, இது வேற சும்மா நொய்யின்னு என அவன் போனை எடுத்தவள், ரிங்டோனா அது, பிட்ஸ் வந்தவன் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி, கடவுளே என நொந்து கொண்டே அட்டன் செய்தாள். யார் எவர் என எதையும் பார்க்காமல், எருமை இழுத்து போத்திட்டு தூங்குதால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் முயற்சிக்கவும் என்று ராகமாக கூறிவிட்டு கட் செய்தாள். அவள் உறங்குவதை பார்த்தவள் மனதில், நிம்மதியா தூங்குறானே, சரியில்லையே, இவனை ஈஸியா எழுப்பக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணுமே என்று தாடியை தட்டி யோசிக்க, யோசனையின் பலனாக லேம்ப் டேபிளில் மீதமிருந்த தண்ணீர் குவளை கண்ணில் பட்டது. அதை எடுத்துக்கொண்டு அவன் தலைக்கு பின்னே சென்று அவன் காதருகே குனிந்து ஒரு வினோதமான ஓசையை எழுப்ப பதறி அடித்து கொண்டு எழுந்தான். அவன் சுதாரிக்கும் முன் தண்ணீரை அவன் மீது ஊற்றினாள். யார் என்று திரும்பி பார்க்க அவள் வாயிலை அடைந்திருந்தாள். என தம்பி அப்படி பாக்குற, வெயில் பட்டு மூஞ்சி வெந்துடுச்சுன்னா? அதான் தண்ணி ஊத்தி கூல் பண்ணினேன். சும்மாவே உன் மூஞ்சி பார்க்க முடியல, கருகிடுச்சுன்னு சகிக்காது, முகத்தை அஷ்டகோணமாக வைத்து கொண்டு கூறினாள். அஸ்வின் தூக்கம் கலைந்த கடுப்பு மேலோங்க, மவள நீதானாது, இதோ வரேண்டி என்றபடி போர்வையை வீசி எறிந்தவன் அவளை துரத்த அவள், டேய் வேணா கிட்ட வராதே என்றவாறு ஓடத் துவங்கினாள். ஒரு வழியாக பிடிப்பட்டவள் தலையில் குட்டினான். சா வலிக்குது விடுடா என்றபடி தலையை தேய்க்க, காலையிலே தூக்கத்தை கெடுத்துட்டு எங்க ஓட பாக்குற என்று அவளை மேலும் கொட்டினான். அவன் கையை தட்டி விட்டவள், ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல, நீ தான் ஓடி வந்துட்ட, தலையை தேய்த்து கொண்டே கூறியவளை கேள்வியாக பார்த்தான். அவள் முழிப்பதை பார்த்தவள், என்ன பார்க்குற, நீ 1 வீக் முன்னாடியே வர சென்னையில தான் இருந்தன்னு எனக்கு எல்லாம் தெரியும். மதிமுகம் வாடியது அவளுக்கு. பெருமூச்சு விட்டவன், இல்லை சஞ்சு, நான் அவன் பேச்சை முடிக்கும் முன் கையமர்த்தி தடுத்தவள், நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன், என்னால் நினைச்ச நேரம்லாம் வர முடியாது. நான் சென்னைக்கு பிக்னிக்கா வந்தேன், ஒர்க் டென்ஷன், இம்பார்ட்டன்ட் கேஸ், விரல் விட்டு எண்ணியவாறு கூறியவள், சரியான எண்ணி பார்த்திக்கோ பிரதர், அப்புறம் 1 விட்டு போச்சு 2 மிஸ்ஸிங்னு சொல்லாதே என்று சாதாரணமாக சொல்ல அஸ்வின் சிரித்து விட்டாள். அவளது தலையை கலைத்தவன், சேட்டடி உனக்கு, சரி ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, டீச்சர் எங்க, ஆளையே காணும் என்றபடி கண்களை வீடு முழுக்க சுழல விட்டவாறு கேட்டான். அவனை சட்டென நோக்கியவள், பாரா, அப்படியே பாசம் பொங்கி வழியுதோ, அதான் சார் உடனே வந்து பாத்தீங்க, நாங்க நேத்தே வந்துட்டோம், கேள்வியை பாரு என்றவள் நெற்றியில் தேய்த்த யோசனை செய்வது போல பாவனை செய்துவிட்டு, என்ன சொன்ன, ஸ்டூடெண்டா, நான் இப்போ ஒர்க்கிங் உமன் தெரியும்ல அவள் கெத்தாக கூற, சஞ்சனா காலங்கத்தால் ஆரம்பிச்சிட்டியா, அவனை ஏண்டி தொல்லை பண்ற என்று அதட்டியபடி வந்தார். அஸ்வினின் அம்மா சாம்பவி, வந்துட்டாங்கப்பா மதர் இந்தியா, இதோ நிக்கிறான் உங்க சீமந்த புத்திரன், தூக்கி வச்சு கொஞ்சுங்க சலித்து கொண்டாள் சஞ்சனா. சாம்பவி, வாயில போட்டனா தெரியும் என்றவரிடம் பழிப்பு காட்டியவள் சோஃபாவில் சென்று அமர்ந்து மேகசீனை புரட்டி பார்த்தாள். கருணை வழியும் கண்களால் மகனை பார்த்தபடி அவன் தலையை கோதி, அவ அப்படித்தான், நீ எப்படி இருக்க அஸ்வின் வாஞ்சையோடு கேட்டார் தாய் சாம்பவி. அஸ்வின் அவர் கையை பற்றியபடி, எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன், ராணிம்மா சமையலை தவிர வேற ஒரு குறையும் இல்லை, நீங்க எப்படி இருக்கீங்க அவர் தோலை பற்றி வினவினான். அவனது வார்த்தையில் சிரித்தவர், நான் நல்லா இருக்கேன், இதோ இவ படுத்துகிற பாட்டை தவிர, சரிடா இந்தா காப்பி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் என்று நகரப்போன சாம்பவியை கொலவெறியோடு நோக்கினாள். இதெல்லாம் டூ மச், நான் ஒருத்தி இருக்கேன்னு யாருக்காவது நினைப்பிருக்கா? எப்படி இவர் சென்னை வருவாராம், ஆனால் வீட்டுக்கு வர மாட்டாராம், இவரை பார்க்க என்னை பெத்த பெண் தெய்வம் 10,000 மைல் தாண்டி பெங்களூர் வர வருவாங்களாம், ஆனால் சாருக்கு ரிசீவ் பண்ண கூட டைம் இருக்காது, சகவாசமாக வந்து அம்மா எங்கன்னு கேட்பாரு, உடனே டீயோட இவங்க வருவாங்களாம், இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா என குறைப்பட்டு கொண்டாள். அவள் தலையில் தட்டிய சாம்பவி, இப்போ எதுக்கு நீ சீனை கிரியேட் பண்றடி, வேணும்னா போய் எடுத்து குடி, அதை விட்டுட்டு என் பையனை ஏண்டி வம்புக்கு இழுக்கிற என்று மகனுக்கு பரிந்து பேசினார்.
அவரை முறைத்தவள், புள்ளப்பாசம் கண்ணை மறைக்குது சாம்பு, உனக்கு இரு, ஒரு நாள் நானும் ஒர்க் டென்ஷன்னு சொல்லி எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆயிட்டேன், அப்ப தெரியும் என் அருமை என்றவளை புருவம் உயர்த்தி பார்த்தபடி, எதுக்கு ஒர்க் டென்ஷன்னு சொல்லி போற சஞ்சு, ஒரு நல்ல பையனா பாருங்கம்மா, சீக்கிரமா நாமளே அனுப்பிடுவோம். காஃபியை ருசித்து அறிந்தியவாறு கூற, ஹே 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 பிரதர், முதல்ல நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி டிகிரி வாங்குங்க, அப்புறம் எனக்கு லெக்சர் கொடுக்கலாம். முகத்தில் நக்கலாக ஒரு சிரிப்பை மாட்டிக்கொண்டாள். சாம்பவி சிரித்துவிட்டு, நீ போடா, ஏய் ஃபங்க்ஷன் போகணும்ல, கிளம்புடி என்று விட்டு நகர்ந்தார். அஸ்வினும் சஞ்சுவும் ஒருவரை பார்த்து கொண்டனர். கொழுப்புடி, உனக்கு கவனிச்சுக்கிறேன், சிச்சி போ என்றவனை, நீ போடா எருமை, முகத்தை வெட்டி திருப்பி கொண்டாள். பின்னர் இருவரும் வெவ்வேறு அறைக்குள் புகுந்து கொண்டனர். குளித்து முடித்து விட்டு வந்தவன் டைனிங் டேபிளை அடைந்தான். சாம்பவி மகனுக்காக பார்த்து பார்த்து சமைத்து அன்போடு பரிமாறி கொண்டிருந்தார். மா சூப்பர் என்று 3 விரலில் அபிநயம் பிடித்து கொண்டான். வயிறு நிறைய உண்டவன் விரலையும் விட்டு வைக்கவில்லை. மா, நான் எப்படி இருக்கேன்? அடர் நீல நிற லாங் ஃபார்க்கில் வந்து நின்றாள் சஞ்சு. பார்ப்போரை கவரும் அழகியாக இருந்தாள். சாம்பவி, உனக்கு என்னடா பாப்பா, ஏஞ்சல் மாதிரி இருக்க என்றார். என்னடா இது, ஏஞ்சலுக்கு வந்த சோதனை? கைகளை மேலே உயர்த்தி முறையிட்டான் அஸ்வின். விடு, மாப்பிள்ளைக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றவாறே உள்ளே வந்தான் சக்தி. என்ன சஞ்சு, எங்கேயோ கிளம்பிட்ட போல இருக்கு, பார்க்க பெண்ணாட்டம் இருக்க என்று அஸ்வினுக்கு ஐஃபை கொடுத்தான். சக்தி கருகாமல் இருப்பதே அவன் தாய் செய்த புண்ணியம் என்பதாக மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க முறைத்தவள், மா, உங்க பையனுக்கு சேர்க்க சரியில்லை, மனசுல பெரிய தளபதி ரஜினிகாந்த் நினைப்பு, அவனை சொன்னா இவன் வந்துருவான், சீப்ப என்றவள், நான் வர லேட் ஆகும், பாய்மா, பாய்டா இருமை என்று அவன் தலையில் தட்டியபடி கிளம்பும் போது மறக்காமல் சக்தியின் தலையில் குட்டிவிட்டு சிட்டாக பறந்தாள் சஞ்சனா. நண்பர்கள் இருவரும் பொதுவாக உரையாடலை தொடங்கினர். பின்னர் சாம்பவி கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றார். மருத்துவக் கல்லூரி விரிவாளையர் அவர். கான்ஃபரன்ஸ் ஒன்றை அட்டென்ட் செய்வதற்காக பெங்களூர் வந்திருக்கிறார். இளம் வயதில் கணவனை இழந்தவர், யாருடைய தயவுமின்றி குழந்தைகள் நல்ல முறையில் நிலைக்கு கொண்டு வந்தவர். பொறுமையும் தைரியமும் மரியாதையும் ஒரு சேர்ந்த கலவை. சஞ்சனா பொறியியல் பட்டதாரி, தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிறார். தன் கல்லூரி தோழியின் திருமணத்திற்காக தாயுடன் வந்திருக்கிறார். பேச்சிலே எவரையும் எளிதில் வெல்பவள். அன்னையும் அண்ணனும் தான் அவள் உலகம். சிரித்து பேசாவிட்டாலும் எதையோ நோக்கி சென்ற பேச்சை தடுத்து சக்திக்கு கால் செய்த அப்துல், அவன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவ நிலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினான். இருவருமே மருத்துவமனைக்கு விரைந்தனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தார். அப்துல் தான் தன் தாயை தேற்றிக் கொண்டிருந்தான். அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டிருந்தது. டாக்டர் வெளியில் வந்து செகண்ட் அட்டாக், மைல்ட் அட்டாக் என்பதால் பெரும் பாதிப்பில்லை, அதிர்ச்சி தரும் விஷயங்களை தவிர்க்குமாறு கூறி சென்றார். அப்துல்லிடம் என்ன நேர்ந்ததென வினவ அவன் நடந்தவற்றை கூறினான். அது அஸ்வினுக்கு இருந்த கடுப்பை டன் கணக்கில் அதிகப்படுத்தியது. இருப்பினும் அதை பற்றி பேச ஏதுவான நேரம் அது அல்ல என்பதை அறிந்து அது அமைதி காத்தான். அப்போது அங்கு வந்து சேர்ந்தாள் அனிஷ். அவள் தாயிடம் ஆறுதல் கூறிவிட்டு அப்துலை நோக்கி வந்தாள். அவளை ஏற்கனவே அறிந்திருந்த நண்பர்கள் இருவரும் சிறு புன்னகையுடன் இடம் விட்டு அகர்ந்தனர். அவர்கள் உரையாடல் முடிந்து வெளியே வரவும் அப்துலின் தந்தை கண் விழிக்கவும் சரியாக இருந்தது. அவன் கூறிய வார்த்தைகள் அனைவருக்கும் அதிர்ச்சியையும் அதே சமயம் மகிழ்ச்சியையும் தந்தது. அத்தை, நான் அனிஸை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னால் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டாம், நான் பழச மறக்க ட்ரை பண்ணுறேன் என்றான் தழுதழுத்த குரலில். அவன் வார்த்தைகள் சோகத்தை அடையாளம் பதிக்க அழித்துவிட நிம்மதியாக அவனிடம் விடை பெற்று சென்றனர் நண்பர்கள். ஒரு வழியா அப்துல் ரூட் கிளியர், இப்பதான் நிம்மதியா இருக்கு, பெருமூச்சுடன் முடித்தான் அஸ்வின். அவனை கூர்மையாக பார்த்த சக்தி, அவன் ரூட் இருக்கட்டும், நீ என்ன டிசைட் பண்ணிட்டு இருக்க? புருவம் உயர்த்தி கேட்டான். அப்போதுதான் நேற்று இரவு நினைவுக்கு வந்தது அஸ்வினுக்கு. மணியை பார்த்தவன், சிட், எப்படி மறந்தேன் மச்சான், நீ கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம் என்றவன் காரில் ஏறி பறந்தான். கார் அவள் சொன்ன ரெஸ்டாரண்ட்டை அடைந்தது. உள்ளே சென்று பார்க்க க்ளோசிங் டைம் சார் என்றான் ஒருவன். அவள் அழைத்த எண்ணிற்கு மீண்டும் அழைத்தான். ஆனால் அவன் நேரம் ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது. அஸ்வின், ஒருவேளை வந்துட்டு போயிட்டு இருப்பாளோ என யோசித்தவன் இடத்தை காலி செய்தான். காரை எடுத்தான். சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. மழை பெய்ய துவங்கியது. மழையை ரசித்தவனின் கண்ணில் பட்டாள் அவள். வெள்ளை நிற டாப், எல்லோ லாங் ஸ்கர்ட், மழை நீரில் நனைந்து சுருள் சுருளாக இருந்த தலைமுடி, நெற்றியில் முத்துக்களைப் போல சிதறிய மழை நீர்.
குளிரில் நடுங்கும் உதடுகள், கைகள் இரண்டையும் நெஞ்சில் குறுக்கே கட்டிக்கொண்டு புஜங்களை தேய்த்த வண்ணம் இருந்தாள். அவன் கண்கள் அவளை கண்ட மறுநிடமே அவன் பேச்சை கேட்க மறுத்தது. அவள் முகத்தில் கலவரம் தெரியவே சுற்றி பார்த்தான். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆள் அரவப்பற்று இருந்தது. மூச்சை இழுத்து விட்டவன், ஆனாலும் இந்த பிரம்மதேவனுக்கு செம்ம டேலண்ட் தான், எப்படி செதுக்கியிருக்கார் பாரு, யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ என எண்ணிக்கொண்டான். அப்போது அவன் அறியவில்லை, கொடுத்து வைத்தவன் அவன்தான் என்று. அத்தியாயம் நிறைவடைந்தது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம். நன்றி, வணக்கம்.